யாருங்க சொன்னது? விவரம் தெரியாதவங்க பேசுற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு அதுக்கு ஒரு 40 வீடியோ 50 கமெண்ட்ஸ் விளக்கம் இதெல்லாம் தேவையே இல்லைங்க. சிஎஸ்கே வந்து தரமான யூனிட்டை வந்து டீமுக்குள்ள கொண்டு வந்து டீமை ஸ்ட்ராங் பண்ணுவாங்க. அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா யங் ஜெனரேஷன் ஃபுல்லாகவே டீமுக்குள்ள வந்துட்டாங்க. இது வரைக்கும் 17 சீசன் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சீனியரை வச்சு விளையாண்டாங்க. இப்போ 2025 இருந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர், அதாவது 20லேருந்து 25 வயசுக்குள்ள இருக்கிற பிளேயர்ஸ் வந்து பவர்ஃபுல்லா ஒரு 5 பேர் நம்ம கிட்ட இருக்காங்க. அந்த 5 பேர் தான் வந்து அடுத்த சிஎஸ்கே வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போறக்கூடிய பிளேயரா இருப்பாங்க. இதுதான் வந்து டோனியோடைய பிளானா இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ரஷீத் அவர் வந்து ஓபனிங் பண்ணார் இல்லைங்களா போன மேட்ச். அவரோட வயசு வந்து 20, நூர் அகமதோட வயசு 21. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டேவன் ப்ரோவிஸ் அவர் புதுசா வந்திருக்காரு இல்லைங்களா, அவர் வந்து மும்பை மேட்ச்ல விளையாட பார்த்திருப்பீங்க, விளையாட போறத பார்க்க போறீங்க. அவரோட வயசு 21 வயசு. பத்திரானாவோட வயசு 23. அதுக்கப்புறம் காம்போஜ் அப்படின்னு ஒரு பவுலர் இருக்காரு இல்லைங்களா, அவரோட வயசு 25. அவருக்கு தான் அதிகபட்சமா 25 வயசு. இதுதான் வந்து யங் ஜெனரேஷன், யங் பிளட் எல்லாத்துக்கும் வந்து வாய்ப்பு கொடுத்து அவங்கள வந்து ரெடி பண்றாரு. இது இல்லாம இன்னும் 2-3 பிளேயர் வெளியே இருக்காங்க, எங்கேஜ் பிளேயரு. இவங்களையும் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய டீம் தான். அது எப்ப தேவைப்பட்டாதான்பா பண்ண முடியும். டீம்ல இருக்க 11 நல்லா விளையாண்டு இருக்கும் போது எதுக்குப்பா இன்னொருத்தரை கொண்டு வரணும்? இன்னைக்கு டீம்ஸ் ஒழுங்கா விளையாடல, 11ல இருக்கவங்க ஒழுங்கா விளையாடல. இப்பதான் நான் வந்து அடுத்து வேற யாருக்கு போலாங்கிறத வந்து யோசிக்க முடியும். அதுதான் டோனியும் பிளமிங்கும் பண்றாங்க. இன்னைக்கு தேவைங்கிறனால வந்து புது பிளேயர்ஸ் வந்து வாய்ப்பு கொடுத்து அவங்கள உருவாக்குறாங்க. அடுத்த ஆக்ஷன் வரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் மிகப்பெரிய ஸ்டாரா மாறி நிற்பாங்க. அதுக்கு டோனி மிகப்பெரிய காரணமா இருப்பாரு.